ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆமேன். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியுது? ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு நாளுமே வெற்றியின் நாள் தான். ஏன்னா அவர் நம்ம எல்லா பாடுகளுக்கும் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்துட்டார். இனி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு வெற்றியுள்ள நாள் தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கிறிஸ்து எனக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்துட்டார், இனி வெற்றியுள்ள வாழ்க்கை மாத்திரமே என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா வெற்றி உங்கள் வாசல் கதவை தட்டும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு கூட சேர்ந்து அவர் படைத்த இந்த வெற்றியின் நாளை நம்ம மகிழ்ந்து கொண்டாடலாம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட
அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டான், துணையாய் வந்தீரையா. என் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டான், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். அவரோட அன்புல மூழ்கி திளைத்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய காலம் இது. அவரோட பேரன்பு மிகவும் பெரியது. அதனோட ஆழம், நீளம், அகலம், உயரத்தை நம்ம அறிஞ்சிட்டோம்னா தினம் தினம் அவரோட சமூகத்தில் நம்ம மகிழ்ந்து களி கூர்ந்துக்கிட்டே இருப்போம். அவர் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யாருன்னு வசனம் சொல்லுது. அவர் உங்கள் கூட மட்டும் இல்லைங்க, உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு. உங்களோடு கூட வாசம் செய்யும்படி, உங்களோடு உலாவும்படி உங்கள் உள்ளத்தில் அவர் வந்திருக்கிறாரு. ஆமென். சங்கீதம் 91 சொல்லப்பட்டபடி அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மருளுத்தரவு அருளி செய்வேன்னு சொன்னார் இல்லையா. அவன் என் மேலே வாஞ்சையாக இருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன்னு சொன்னார். இந்த உலகத்தில் உங்களை யாரெல்லாம் தள்ளுனாங்க, இயேசு கிறிஸ்துவையே ஆகாதுன்னு தள்ளுனாங்க. ஆனால் அவர் தான் சபைக்கு மூளைக்கல்லா தலைக்கல்லா நின்னார். இன்றைக்கி நீங்கள் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் ஒன்று வரும், நீங்கள் தான் மூளைக்கல்லா தலைக்கல்லா நிற்பீங்க. ஆமென். கர்த்தர் இதை உங்களுக்கு இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு. இந்த மனிதர்கள், இந்த உலகம் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனால் என்றைக்குமே கைவிடாத தேவன் ஒருவர் உங்களோடு கூட நடந்து வருகிறார். இனி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயலது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம்,
அல்லேலூயா பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். அவரோட பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோட பிரசன்னமும் உங்களையும் வேறு பிரிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. அவரோட பிரசன்னத்தில் மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகுமா. அவரோட பிரசன்னம் மாத்திரம் போதுங்க. உங்களுக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு பலன் அவரோட பிரசன்னத்தில் இருக்குது. ஆமேன். இன்னைக்கு உங்கள் தாயின் கருவில் உருவான நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்னா, அழைத்த அழைப்புக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் அவர் நடத்தி செல்லுவார். விசுவாசத்தோடு அவரோட பிரசன்னத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை வசனித்து தியானித்து அவரோட பிரசன்னத்தில் நம்ம மகிழ்ந்து இருக்கும்போது அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன். தேங்க்யூ லார்ட். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டே நியமிக்கப்பட்டே நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. பிரதேசம் வாழுவோ பிற பாஷை பேசுவோ என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோ பிரதேசம் வாழுவோ என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு
சோர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. எஸ் லார்ட். எங்களுடைய பலத்தினால் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய பராக்கிரத்தினால இல்லை ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால தான் ஆண்டவரே ஆகுது ஆண்டவரே. எங்களுடைய தகுதி ஆண்டவரே எங்களால் இல்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை கொண்டு இரக்கத்தை கொண்டு ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் ரட்சிக்க பண்ணீங்களே ஆண்டவரே. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே. அது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, நீர் தந்த ஈவு ஆண்டவரே. அப்பா உம்முடைய தயவு ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பலத்தினால ஆண்டவரே, எங்களுடைய தகுதியினால, எங்களுடைய கிரியைகளினால ஆண்டவரே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. அப்பா எத்தனையோ மனிதர்கள் எங்களை உடைச்சிருக்கிறாங்க, எங்களை காயப்படுத்தி இருக்கிறாங்க ஆண்டவரே. எங்களால் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் எங்களுக்கு ஒரு விஷயம் நிச்சயமாக தெரியும், எங்கள் பலத்தில் நாங்கள் போராடினா அது முடியாது, மனுஷனால் அது கூடாது, ஆனால் என் தேவனால் கூடும். உம்முடைய பிரசன்னத்தினால எங்களால் கூடும் ஆண்டவரே. அப்பா மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் எங்களுக்கு உண்டாகுது ஆண்டவரே. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை உம்முடைய பிரசன்னத்தில் எங்களுக்கு கிடைக்குது ஆண்டவரே. அப்பா எங்களுடைய இயலாமையில் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீங்கள் செயல்படும்படி இந்த நாளில் நாங்கள் எங்களை விட்டு கொடுக்குறோம் தகப்பனே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய இயலாமை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய பலத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் பலவான்களாய் எழும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் நீங்கள் சுமந்துட்டீங்க, உம்முடைய பலத்தினால எங்களை நிரப்பி இருக்கீங்க. அப்பா நாங்கள் எழும்புகிறோம் ஆண்டவரே, எழும்புகிறோம் தகப்பனே. தேங்க்யூ லோ. நன்றி ஆண்டவரே. இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மருத்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா
ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். 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 கிரகிக்க மூடாத அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறார்னு யோபு சொல்றான். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கிரகிக்க முடியாத அதிசயமான காரியங்களை அவர் செஞ்சிருக்கிறார். எத்தனையோ பேர் தூற்றும்படி ஏளனமாய் பேசும்படி நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு காரியம் நிச்சயம், அவர் நம்ம வாழ்க்கையில கிரகிக்க முடியாத அதிசயமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். மரித்தோரை எழச் செய்த அதே வல்லமை இன்று நமக்குள்ள இருந்தும் செயல்படுகிறது. நம்மளுடைய வார்த்தையின் மூலமாக எதெல்லாம் வாழ்க்கையில மரித்த நிலைமையில் இருக்குதோ அதெல்லாம் உயிர் பெறச் செய்ய முடியும். ஆமென். அவர் வெறும் கோலும் கையுமா போன யாக்கோபை 2 பரிவாரங்களாக திரும்பி வர பண்ணினார்னு பார்க்குறோம். ஆகாயத்து பட்சிகளை பாருங்க, அது விதைக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆனாலும் அவர் பிழை பூட்டுகிறார். காட்டு புஷ்பங்கள் அது சாலமோன் உடுத்தினதை விட மேலானதை உடுத்தும்படியா அவ்வளவு அழகாக காட்டு புஷ்பங்களை படைத்து தினம் தினம் உடுத்து வைக்கிறார். ஒரு நாள் காலையில் பூத்து மாலையில் வாடி போகிற அந்த மலர்களுக்கே அவர் அவ்வளவு அன்பு கூர்ந்தார்னா, அவருடைய செல்ல பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், அவர் எவ்வளவு அன்பான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, தேங்க்யூலா. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும்,
உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எஸ்லாம். நீங்க எங்களை மறப்பதில்லை ஆண்டவரே, எங்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை ஆண்டவரே. எப்போதும் எங்களோடு கூட இருக்கிற எங்கள் நல்ல தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் பரம தகப்பன் ஆண்டவரே, அன்பான தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்களை வழி நடத்துகிற துணையாளர் நீங்கள் ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற அரணான கோட்டை நீங்கள் ஆண்டவரே, எங்கள் கேடகம் நீங்கள் ஆண்டவரே. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.